என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன மகிழ்ச்சியாக மட்டும்தான் வச்சுக்கணும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும். இதுதான் அறிவுரை. எந்த சந்தர்ப்பத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்தோ சோகமாகவோ போகக்கூடாது. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண, நீங்கள் எல்லாத்தையும் சந்திக்கணும். தெரியாது நமக்கு என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னு நான் புத்தர் சொல்கிறாரு, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 30 டிகிரிக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தலை இருக்குது கழுத்துக்குதுன்னு சும்மா, காலுக்குதுன்னு சும்மா, பசியத்தை மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ உட்காந்துன்னு பசி எப்போ எடுக்கும்னு பார்த்துங்கிற, பசி எடுத்துச்சு சோறு யார் போடுவா? புத்தம் சரணம் கச்சோ, அப்பதான் போய் பிச்சை எடுக்கணும். புரியுதா? இப்படி பூரா பயில இருந்தாக்கா யாரும் சோறு போடுவா? எல்லாரும் 30 டிகிரி காலை கீழே வச்சுட்டு எல்லாரும் பசி எடுதான்னு பார்த்துருந்து எல்லாரும் சட்டி எடுத்துன்னு வந்தா நிலைமை என்ன? யாரை நம்பி இருந்தாலும் சொல்லிக்கிறான். நம்ம பேச்சை கேட்காத நிறைய பேர் இருப்பானுங்க, அவனுக்கு சோறெல்லாம் ஆக்கி செஞ்சு வச்சுன்னு இருப்பானுங்க. நம்ம பேச்சை கேட்கற தடிமானுக்கு போய் என்ன பண்ணிட்டான்? புத்தர் உன்ன என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? இப்ப என்ன பண்ணாரு புத்தர் உன்ன? இந்த மாதிரி என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேயா. யாருக்கு தெரியாது வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு? யாருக்குமே தெரியாது. புத்தருக்கு தெரியுமா நான் பின்னாடி இது மாதிரி கிண்டல் பண்ணுவோம் நம்மளுன்ட்டு?